ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போது மாடியில் இருக்கக்கூடிய விட்டலை தான் பார்க்க வந்திருக்கோம். விட்டலுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்ட வீடியோ அப்படியே ஷார்ட்ஸ் தான் எடுத்துட்டேன். நான் லாங் வீடியோவில் எடுக்கலை. இப்போ தான் சிக்கனு முட்டையோட மஞ்சக்கரு சரி அதை வச்சு நல்லா சாப்பிட்டாரு. பயங்கர சேட்டைங்க. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் 2 வாஷிங் மிஷின் உண்டு பார்த்துக்கோங்க. ஒன்று இவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று எங்களோட துணிமணிகள். பெட்டுக்குன்னு தனியாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ரீசெண்டாக அது வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் அதனோட ஸ்டாண்ட் இங்கே வெளியில் வச்சுருந்தேன். அந்த ஸ்டாண்டில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சு, அதில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் மாதிரி பாருங்கள், இன்றைக்கி நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அது போயிட்டு இந்த டவலு அழகான குளிக்கிற பாத் டவல் தான். சரி பிள்ளைகளுக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, இதை போட்டு கொடுத்தா. இங்கே பாருங்கள், இதை எடுக்க விட மாட்டானே, எல்லாமே இங்கே பாருங்கள் கிழிச்சி அப்படி நறுன்னு தொங்குது. எல்லா வேலையும் பார்த்துட்டாருங்க. விட்டல் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டுங்க பாருங்கள். சேட்டை சரியான சேட்டைங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க பாருங்கள். ஆள் வெயிட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இனி அடுத்த முறை ஹாஸ்பிட்டல் இன்னும் பாருங்களேன், என்னோடய ஷாலுக்குங்க, இந்த ஷாலை கடிக்கிறதுக்கு வேறு என்ன வரத்து வர இருப்பாருங்க. தரமாட்டேன். அதே மாதிரி என்னையும் கடிக்கலான்னு பார்க்குறியா? என்னோடய ஷாலை கடிக்கலாம் பார்க்குறியா? விட்டல் மொட்டை மாடிக்கு போமா? பா, அம்மா போகிறேன் மொட்டை மாடிக்கு ராத்திரி. எனக்கு முன்னாடியே போயாச்சுங்க. எனக்கு முன்னாடி போய் இதில் உட்காந்துச்சு. வரட்டுமா? ஆனால் நீ ஷால் கடிக்கக்கூடாது சரியா? ஷால் கடிக்க மாட்டியா? வா போ, அங்கே போ. நான் வந்துட்டேன் செல்லமே வந்துட்டேன். பா, உன்னோட ராஜ்யத்துக்கு நான் வந்துட்டேன். கைமா பார்த்து கையில் பட்டுறாம அவன் என் கையை பிடிச்சிருவான் பார்த்துக்கோ. விட்டல் இங்கே வா, இங்கே வா. அப்புறம் பாருங்கங்க, ஏசி மாடி ரூமில் இருக்கக்கூடிய ஏசி பாருங்கள் என்ன நிலமனு. இங்கே பாருங்களேன், இவனை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுறதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபேன் சுற்றும் பார்த்தீங்களா, அதில் மேலே இருக்கக்கூடிய அது ஆல்ரெடி கொஞ்சம் வெயிலில் இதாக இருக்கும். ஏமா ஷால் இப்போ இல்லை விடு, என் மொழியும் நல்ல ஷால் எப்படி. டேய் யாண்டா இந்த மாதிரி பண்ணுற பாருங்கங்க, அழகான ஷாலுங்க. எப்பாடா ஒன்றும் கையில் கிடச்சிடக்கூடாது. டேய் உனக்கு இதுக்கா சாப்பாடு தர்றேன், இதெல்லாம் கடிக்கிறதுக்கா? வயிறு நிறைய இல்லையா உனக்கு? அவனை ஒன்றும் பண்ணாத விட்டல். பார்த்தீங்களாங்க அந்த ஃபேனை பார்த்தீங்களா? இப்போ இவனுக்கு அநியாயத்தில் இனி இந்த இது நைட்டு ஏசியெல்லாம் போட முடியாதுங்க. இப்போது எங்கள் ரூமில் இருக்கிறது ஓகே, அது வேறு பக்கம் இருக்குது. இது மேலே ரூமில் அக்கா பையன் தூங்குவான்னு அவனுக்கு ஏசி போட முடியாது. ஏன்னா இது ஓடிட்டு இருக்கும்போது இவன் முகத்தெல்லாம் கொண்டு விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி கடிச்சு போட்டிருக்கானு. இது தனியாக கிடைக்குமானே தெரியலை, அந்த ஃபேனில் வைக்கக்கூடியது. பார்ப்போம். அப்புறம் விட்டலோட ராஜ்யத்தை பார்த்தீங்களா, பயங்கரமாக வேலை பண்ணி வச்சுருக்குறான். நம்ம அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம், நாளைக்கு காலைல தான் க்ளீன் பண்ணணும். விட்டல் இது அவனோட ஏரியாங்க, ரொம்ப ஜாலியாக அவன் ஃப்ரீயாக இருப்பான். கண்மணி ப்ரூனோக்கு கூட இந்த மாதிரி ஏரியா கிடையாது ஓடி விளையாடுறதுக்கு. ஆனால் விட்டல் என்ன இங்கே மேலே தனியாக இருக்கிறான்னு தான் பேர். ஆனால் கண்மணி இந்த பக்கம் ஏறி வந்துக்க மாட்டா. பழைய மாதிரி கண்மணி என்னால் தூக்கவும் முடியாதுங்க. ஏன்னா இந்த படியிலலாம் அவள் ஏறிட மாட்டா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா அந்த குட்டி படி, இதிலெல்லாம் அவள் ஏறிடவே மாட்டா. கையை கொடுத்துறாதம்மா. அவன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் வேலை பார்த்து எவ்வளவு துள்ளுறான் பாருங்க. அவன் கழுத்து அளவுக்கு துள்ளுறாங்க. அவனுக்கு விளையாட்டு ரொம்ப கூடி போச்சு. இந்த வாரம் ஒன்று மிரட்டுறேன். செய்வியா? இங்கே பாருங்க, செய்வியா? நீ அண்ணனை கடிப்பியா? அண்ணன் கிட்ட விளையாடுவியா? தெரியுதுல்ல அவனுக்கு, குச்சியை காமிச்சா உனக்கு தெரியுதுல, இது குச்சியே இல்லைடா. அதையும் எனக்கு பாருங்க. விட்டல் ராஜா அண்ணாக்கு கையிலே தாங்க கண்ணு அவனுக்கு. டே கையை காமிக்காத, அவனுக்கு ஏதோ அது தோணுதுன்னு நினைக்கிறத பார்த்ததோ, அதில் இருக்கிற பார்சலை பார்த்ததோ கையை இது பண்ணிடாமா. டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து கீழேயும் தாத்து போடக்கூடாது, மேலேயும் தூக்கக்கூடாது, விரல்களை மட்டும் அசைக்க சொல்லியிருக்காங்க. டேய் ஏம்மா நீ அந்த சைடு தள்ளி நில்லம்மா, கை தட்டுப்பட்டுறாம போ.
விட்டல் செய்வியா? செய்வியா நீ? அண்ணாவை செய்வியா? விட்டா இதையும் கடிப்பா. நான் கடி. கீழே உட்காரு உட்காரு. இல்லை பாரு உட்காரு. படு உட்காரு படு. அவன் எங்கே படுப்பான்? பயங்கர அவன்கிட்டே தாங்க போகிறான். நீ கையை திருப்பி வச்சுக்காமா. நீ தனியெல்லாம் இவங்கிட்ட வராத. அவ்வளோதான். அவன் கை இன்னும் பிறகு மாவு கெட்டு போட வேண்டியதுதான். சரியா? விட்டலோட சட்டையை பார்த்தீங்களாங்க? விட்டல் அம்மா போகிறேன். பா பா ரெடி வந்துரு. அதெல்லாம் தெரியும். விட்டல் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பயங்கர நொண்டி காலாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சுங்க. இப்போ 4 காலும் கை கால்லாம் நல்லா தரையில் ஜம்ப் பண்ணி ஓடுறான் பாருங்க. விட்டா ஓட்ட பந்தயத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுப்பான். உனக்கு ரொம்ப ஓவரா போச்சுடா. டே போடா. பாருங்க நீ ரொம்ப உனக்கு தானே இடிச்சு, எனக்கு வலிக்கவே இல்லை. உனக்கு தானே மூக்கில் கிடச்சிது. கொண்டு அம்மா தடை விடுறேன். பா இங்கே வா விட்டலுங்க வா. என் தங்கம் வந்துடு. கொண்டா எங்கே தொடச்சு என் பிள்ளைக்கு எங்கே அடிபட்டுச்சு. என் தங்கம் உட்காரதுக்கே பயம். இவனு கிட்டாச்சு. சரி பாட்டு வலிச்சுட்டாமாண்ணா. சரி சரிம்மா சரி போட்டேன்னா மனத்து கிடக்கான். மனமா இருக்கான் பிள்ளை. இங்க பாருங்க, அவனுக்கு என் தலை முடியலையே தாங்க கண்ணு. விட்டல் வீடியோ எடுக்காத. ஐயோ என் கொண்ட போச்சே. எடா போடா. என் முடியெல்லாம் போச்சு. ஐயோ காப்பாத்துங்க. உனக்கு விளையாட்டு ரொம்ப ஓவரா போச்சு பார்த்துக்கோ. இனி அடிப்பேன். எல்லாரும் ஒன்று திட்ட போறாங்க. அடி 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 அடி. ஓகே இங்கே பாருங்க, கொண்டே பாருங்க. என் முடி அவ்வளோ போச்சுடா. உங்கூட கொஞ்சம் தனியாக இருக்கானேன்னு வந்து பாசம் கட்டியாச்சுன்னா நீ அம்மாவை இப்படி பண்ணியா? இப்படி பண்ணியா நீ? என்னெல்லாம் என்ன பண்ணுற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் கொஞ்ச நேரம் அவனோட இருந்து பாவமாச்சே பிள்ளை ஒத்தையில் இருக்கானேன்னு வந்து கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா. இங்கே பாருங்கள், தலையெல்லாம் உருட்டி பெரட்டி. நேற்று இப்படி தாங்க பண்ணணும். கீழே அவனை நம்பி உட்கார முடியலை. மேலே யாரையும் உடனே என்னை போட்டுங்க பாருங்க. இருக்கிறத பாருங்க. சேட்டை ராஜா நீ. விட்டல் ராஜா இங்கே வா. இங்கே வா. கை இங்கே வை. காம்பவுண்டு சவர் வந்து விட்டல் சாடிட மாட்டானா, கொஞ்சம் பார்த்து நில்லுங்க அப்படின்னு. காம்பவுண்டு சவர் இவ்வளோ இருக்குங்க, எனக்கு இவ்வளோ இருக்குது. சரியா? அதனால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவன் மேலே போயிட மாட்டான். நம்மளை தான் அவன் கீழே தள்ளி போடுவான். அப்படி தானே? போமா கீழே போமா. விளையாண்டது போதுமா? அங்கேயே போகிறதுக்கே இருக்கான். போதுமா? விளையாண்டது போதுமா? விட்டல் ஓகே மை ஃபேமிலிஸ். விட்டல் விளையாண்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படியே நம்ம இப்போ ப்ரூனோ கன்வீன்கிட்ட போவோம். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரி அம்மா கீழே போகிறேன். சரியா? வாங்க அப்படியே கீழே போவோம். நான் போகிறேன். வா. சரி வா கீழே வா. சாப்பிட்ட பாத்திரத்தில் எடுக்கட்டாம்மா. எல்லாத்தையும் ரிப்பேர் வேலை பார்த்து வச்சிருக்கலாம். குட் நைட். நீ தூங்கு. கட்டல் போட்டிருக்கேன், அது போயிட்டு உனக்கு துணி விரிச்சிருக்கேன், அதில் படுத்து தூங்கு. நான் அம்மா கிளம்புறேன். சரியாம்மா? பாய் பாய் விட்டல். பாய். நம்ம இப்போ ப்ரூனோ கண்மணிகிட்ட வந்தாச்சு. தங்க பிள்ளைகள்கிட்ட வந்தாச்சு. என்னம்மா? வா இங்கே வா. என் பாப்பா இங்கே வந்துடு. இங்கே வந்து பாருங்க பாப்பா குட்டி. இது ப்ரூனோ குட்டி. ப்ரூனோவை பாருங்க. என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணுறது பாருங்க 2 பேரும். ஏன்னா அவங்ககிட்ட விட்டல்கிட்ட போயிட்டு வந்தோம்ல. விட்டலோட ஸ்மெல் தெரியுதா? நைட்டில் எங்கே போறீங்கன்னு கேட்குறீங்களா 2 பேரும்? இங்கே பாருங்க என்ன என்கொயரி பண்ணுறத. தெரியுதுதா? அம்மா ட்ரெஸ்ஸோ ஷாலோ அவங்க ஷால்லாம் கடிச்சு இழுப்பா பார்த்தீங்களா? தெரியுதா? தெரியுதா? எப்படி விசாரிக்க பாருங்க. செல்லுமே என்ன சொல்லுவான்? தெரிஞ்சிருச்சா பிள்ளைங்களுக்கு? அம்மா அங்கே போன தெரிஞ்சிருச்சா பிள்ளைக்கு? பாருங்க நைட்டிலெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். தங்கமோனே பாருங்க. இவனை கூப்பிட்டு தங்கமணி. ப்ரூனு குட்டி. இங்க ப்ரூனு குட்டியை தூக்கியாச்சு. கண்மணி ஒன்று தூக்க முடியுமா? இப்படி நீ இப்படி இருப்பியா? சமத்தா இருப்பியா? கண்மணி ப்ரூனோ
மாதிரி இருக்கான். ஒரே முடி. என்ன பண்ணும் அம்முக்குட்டி. கண்மணி இப்போ அழகாக படுத்திருக்காங்க. கண்மணியை வர வைக்கலாமா? கண்மணி இங்கே பாரு. பெடிகிரி பெடிகிரி வேணுமா? வேணுமா? காலி ஆயிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்கு. பா ப்ரூனோக்கு தாரேன் சரியாம்மா? ப்ரூனோ குட்டி பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க எழுந்துருச்சு. ஓ தெரிஞ்சிருச்சா? பெடிகிரி வேணுமா பிள்ளைங்களுக்கு? என் தங்கமே பெடிகிரி வேணுமா? யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? கடிக்கிறத பாருங்க, என்ன ஸ்பீடு பாருங்கங்க. என் பிள்ளைங்க என்னம்மா, என் தங்கங்களுக்கு என்னங்க. தரையில் போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எப்படி கடிக்கிறாங்க பாருங்கள், இந்த புளிய முத்து கடிக்கிற மாதிரி. அதில் கண்மணிக்கு பயங்கர ஸ்பீடு. பார்த்தீங்களா எவ்வளோ சமத்தாக சாப்பிட்றாங்க. சண்டையே போட மாட்டாங்க. ஓடி வாங்க பிளாக்கி. பிளாக்கி பகல் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு சோத்துலேயே படுத்துருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வந்ததும் அப்பாடா நம்ம வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்களா, இந்த அடி பக்கத்தோடு இந்த இருக்குல்ல டயர், இதுக்குள்ளோடு ஏறி இதுக்குள்ளே படுத்துருப்பாங்க. சரியா? படுக்கிறது பெருசு இல்லைங்க. சம்டைம் யூரின் டாய்லெட்லாம் பண்ணி வச்சுருவாங்க. கார் போகும்போது ஏசி போட முடியாது, ஒரே ஸ்மெல். அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பா என்னம்மா தங்கமே, செல்லக்குட்டி சரியான சமத்து பிள்ளைங்க. அம்மிக்குட்டி நம்ம மீன் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாருங்கள். மீன் வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு புது ஆட்கள்டெல்லாம் போகாது. இங்கே பாருங்கள், இவன் அப்படி கிடையாது. சாரி, இவன் அப்படி கிடையாது. எங்கள் எல்லோரும் வெளியில் வந்தாலும், யார் வெளியில் வந்தாலும் இந்த மாதிரி காலை சுற்றி சுற்றிங்க பாருங்கள், நல்ல ஒரு பாசம். இப்போ ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான். அடுத்தனம்மா நம்ம மேலே இருக்கிற விட்டலை பார்த்தாச்சு, கீழே வந்து நம்ம ப்ரூனோ கண்மணி பார்த்தாச்சு. ஃபைனலாக இப்போ நம்ம பிளாக்கியை பார்க்க வந்திருக்கோம். இவங்க பேர் பிளாக்கின்னு வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு ஓகே தானா? பிளாக்கி. ஏன்னா எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு பூனைக்குட்டி இருந்துன்னு சொன்னோம்ல, அதுக்கு பேர் கருக்குட்டி. அதுவும் கருப்பாக தான் இருக்குமா. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் கருக்குட்டின்னு கூப்பிட்டு அப்படியே பழகிருச்சு. அதே மாதிரி தான் ஃபேஸ், அதே கலர் தான் இவங்களும். அதனால் நாங்கள் கருன்னு வச்சுக்கலான்னு நினச்சோம். அப்புறம் நினச்சோம் பிளாக்கி சிம்பிளாக கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. ஸ்டாஜன் வைக்கிறோம். பிளாக்கி அப்படியே பாருங்க. விட்டல் ராஜா, விட்டல் தெரியுறனா? விட்டலுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை பார்த்துட்டு வந்தாச்சுல்ல. அங்கே பாருங்கள், இடையில ஓடி பார்க்குறாங்க கம்பியோட. சரியா? விட்டல் தெரியுறானா உங்களுக்கு? பிளாக்கி பாருங்க எவ்வளோ பாசம். புஜிலி, இந்த புஜிலி எங்கள் தங்கப்பிள்ளை. பார்த்தீங்களா? இவங்க தான் இந்த பிளாக்கிமா. முகத்தை காமிச்சுமா, முகத்தை காமிச்சு கொடுக்குமா? சரி பார்த்தாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு. சரியா? இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். சரியா? ஐயோ கையில் நக்கி கொடுக்குது. ஓகே, கருக்குட்டியை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அதாவது பிளாக்கி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சமத்து பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை. மீன் கொடுக்கும்போது ரொம்ப கேட்ச் பண்ணி வாங்கி சாப்பிடுவா. கேட்குற அழகே ஒரு அழகு. சரியாம்மா? சரி எல்லாருக்கும் உன்னை காமிச்சு கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். டாட்டா பாய். பை சொல்லு. டட்டா. ஆமாம், கடி சாதம் கடி. அப்படியே நம்ம விட்டல் ராஜா, கண்மணி, ப்ரூனோ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கருக்குட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தெரியுதா? ராத்திரி ஆயிடுச்சுல. அவ்வளோதான்.
அவ்வளோதாங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.